முதல்ல இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு ஒரு கோயில் திருவிழாக்கு போகிறதோ, இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு சினிமாக்குள்ளே போகிறதோ, இல்லை ஒரு துணி கடைக்கு வந்து தீபாவளி சமயத்திலேயோ மற்ற இடத்துலையோ பர்ச்சேஸ்க்கு போகிற மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏதுவான இடம் இந்த மாதிரி இடங்கள் கிடையாது. நார்மலாகவே கோயில் நெரிசல்களில் இந்த மாதிரி ஒரு இடங்கள்ல மக்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராதிங்கன்றது தான் அரசாங்கத்தின் காவல்துறையோட ஒரு அறிவிப்பு. அவங்க அறிவிக்கிறதையும் தாண்டி சுயமாக நம்மளுக்கு யோசிக்கிறப்போ, ஒரு 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 500 பேர் இருக்கிறப்போ நம்மளோட குழந்தைங்களை அந்த இடத்துக்குள்ள கூட்டிகிட்டு போவோமா? ஒரு பஸ்ஸே கூட்ட நெரிசலோட வந்தா ஒரு 40 பேர் நிற்க வேண்டிய பஸ்ஸில் 100 பேர் தொங்கிட்டு வரும்போது அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறதுக்கு யோசிப்பீங்களா மாட்டீங்களா? அப்படி யோசனையோட அடுத்த பஸ் பரவாயில்ல, இந்த பஸ்ஸை போனாலும் பரவாயில்ல, அடுத்த பஸ்ஸில் நம்ம இருந்து வெயிட் பண்ணி போகலாம், நம்ம குழந்தைங்க வந்து கஷ்டப்படுமேன்ற ஒரு எண்ணத்தில் நம்ம யோசிப்போம்ல. அந்த எண்ணமும் இந்த மாதிரி ஒரு ரேலிலாம் வரும்போது பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த வாட்டி அவர் எப்படி இந்த ஊருக்கு வருவார், பிரச்சாரத்துக்கு வருவார், அப்போ பார்த்துக்கலான்ற ஒரு மனநிலைக்குள்ள ஏன் நீங்கள் போக விரும்ப மாட்டீங்க? ஏன் அவரை வந்து இந்த இடத்துல பார்த்தே ஆகணுன்ற அளவுக்கு உங்களோட எண்ணம் ஏன் வந்து உங்களோட இந்த சுய ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி எது யோசிக்க வைக்குது? தன்னை முதல்ல நீங்கள் வந்து உங்களை செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லைன்னா வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், யார் உங்களுக்கு அதை புகுத்த முடியும்? அப்போ இதுக்கு யார் வந்து பொறுப்பேற்றுக்கிறது? இதையுமே நீங்கள் வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இனிமேல் இருக்கணுன்றது தான் இந்த தாழ்மையான வேண்டுகோள். இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்து நெரிசல், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின்லையும் நான் சொல்லலாம். நார்மலாகவே இனி எங்கேயுமே கூட்ட நெரிசல்களில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறத தவிர்க்க தயவு செய்து தவறுங்க.